ஹாய் டே 122 நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்துருக்க மூவி பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக் 4 மூவி வந்து தமிழ்லையுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ 3D அண்ட் 2D ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து தமிழ் 3Dயில் தான் வந்து நம்ம மூவி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் 4ன்றது வந்து ஒரு நம்ம அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஒரு 4 பேர். ஸோ அவங்க வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் இருக்க மாதிரி ஸோ இது வந்து அந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ஒருத்தருக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஒரு பவர் இருக்கும். ஸோ உலகத்துக்கு வர பிரச்சனைகளை ஸோ இவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்க 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இப்போ இவருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ அந்த குழந்தைக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குமா இல்லை இந்த குழந்தை வந்து உலகத்துக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமா அப்படின்றத வந்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சயின்டிஃபிக்காக வந்து ரொம்ப ஒரு பிரெயினியாக இருக்க பர்சன் மாதிரி. ஸோ அவர் வந்து அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி ஸோ எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ வந்து எல்லாமே நார்மலாக இருக்குன்ற மாதிரி தான் வருது. பட் இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ இப்போது ஒரு 2 சூப்பர் ஹியூமன்ஸுக்கு பிறக்கிற குழந்தை வந்து இப்படி நார்மலாக இருக்கும். ஸோ ஏதாவது பிரச்சனை வருமா என்னன்றதை அதை யோசிச்சுட்டே வந்து அந்த ஒரு கவலையிலே வந்து அவர் இருக்கார். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து வெளியிலேருந்து சில சிக்னல்ஸ்லாம் வந்து வருது, வேறு ஒரு லாங்குவேஜில் சிக்னல்ஸ் வருது. ஸோ அதை டீகோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து ஒரு ஸ்பேஸ்லேருந்து வேறு ஒரு பர்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அந்த ஒரு அலுமினியம் பெயிண்டிங் இருக்க மாதிரி வந்து ஒரு சர்ஃப் போர்ட் மாதிரி ஒரு போர்டில் வந்து இந்த வந்து வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போயிடுது. இந்த உலகம் வந்து அழிய போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட வந்து சந்தோஷமாக இருங்க, சீக்கிரமாக வந்து உலகம் அழிஞ்சிரும், ஒருத்தர் வந்து வரப்போறாருன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட நேமை சொல்லி இவர் வந்து வந்தாருன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பறந்து போயிடும். ஸோ இதில் இருக்க ஒருத்தர் வந்து ஃபயர் பவர் இருக்கும். ஸோ அவர் அதை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லும் வேறு ஒரு லாங்குவேஜில். ஸோ அவர் வந்து அது என்ன லாங்குவேஜ்னு தெரியாததுனால அவரால் பெருசாக வந்து அதை டீகோட் பண்ண முடியாது. அவர் அதை யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு என்னென்னா அந்த அழிக்கிறதுக்கு அந்த வரதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்பேஸுக்கு போய் ஸோ உலகத்தை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட சிக்னலை வச்சு அந்த ஸ்பேஸ்லேருந்து அந்த பொண்ணோட சிக்னலை வச்சு இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி இப்போ அந்த கிரகத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த வரப்போகிற யார் அந்த வில்லனை தேடி போகிறாங்க. அங்கே போனதும் இவங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த ஃபயர் இருக்கவர் போய் பேசினார்ல, அவர் வந்து அன்றைக்கி நீ சொன்னது வந்து எனக்கு புரியல என்னன்னு கேட்கும்போது தமிழ் வந்து அதுக்கு விளக்கம் வந்து சொல்லிடும். ஸோ இவர் வந்து அதை வச்சு இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து நடக்க போகிற சீனில் வந்து சில விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பார். ஸோ அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வந்து இப்போ என்னென்னா இவங்க போய் அந்த வில்லன்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அவர் என்ன கேட்பாரு, நீங்கள் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுதான் நாங்கள் நினைக்கிறோன்னுவாங்க. சரி வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணுன்னா அந்த உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து இந்த உலகத்தை எதுவும் பண்ணாமல் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த குழந்தை வந்து ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி வந்து நான் எல்லா உலகத்தையும் முழுங்கிறத அதுதான் வந்து காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா அந்த வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து இருந்த மாதிரி எக்ஸிஸ்டன்ஸாக இருப்பார். அண்ட் வந்து இந்த மாதிரி பல கிரகங்களை வந்து அவர் அழிச்சிருப்பார். இவங்களால வந்து அவரை கட்டுப்படுத்துக்கான எந்த சக்தியுமே இவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைய கேட்டதுனால அங்கேருந்து இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க. ஸோ ஸ்பேஸ்லேயே குழந்தை பிறந்துடும். இப்போ வந்து இங்கே உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி குழந்தை கேட்டணும் மக்களுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து இந்த உலகத்துக்காக தியாகம் பண்ணலாமேன்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ இப்போ இவங்க வந்து அந்த குழந்தைய வந்து தியாகம் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து எதிர்த்து சண்டை போட போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றதான் வந்து மற்ற கதையே. ஸோ இதுதான் வந்து மூவியோட கான்செப்ட்டு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீடு வந்து இருக்குது இதில். ஸோ எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு ஒரு த்ரில்லிங் இருக்கும். அண்ட் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. கதையுமே வந்து இந்த மேட்ரு. ஸோ தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கதையிலே போயிருக்கு. 1 hour 55 minutes வந்து ரன் டைம் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த எஃபெக்ட்டுமே இருந்தாலும் அந்த சீட்லாம் கொஞ்சம் சவுண்டு வர மாதிரிலாம் கூட எஃபெக்ட் இருந்துச்சு 3Dயில் பார்க்கும்போது. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து இந்த ஸ்பேஸில் போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த 3Dயுமே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. கிளைமேக்ஸுமே வந்து ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேவையில்லாமல் சுற்றி விடாமல் ரொம்ப வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்காம ஜென்ரலாக அப்படி நம்ம சிம்பிளாக பார்த்தாலே புரியுற மாதிரி வந்து ரொம்ப புரியுற மாதிரி வந்து முதல்ல மேக் பண்ணியிருந்தாங்க.
அதுவுமே வந்து நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸு, அவங்களோட ஆக்டிங்கு அண்ட் வந்து சிஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மூவியை தேட்டரில் பாருங்கள். 3Dயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3Dயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Day 122 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். பலாசா விஜய் நெக்ஸஸ் மேலே தான் பார்த்துருக்கோம். 7:50 PM ஷோ.